எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. புகைப்படத்தில் தெரியக்கூடிய இந்த நபர் ஜெர்மனியிலிருந்து மொல்லாவுக்கு சைக்கிளில் உற்சாகமாக சலாம் கூறியவாறு வருகிற இவர் ஜெர்மனியிலிருந்தே சைக்கிளில் உம்ரா செய்ய வருகை தந்துள்ளார். மக்கா முக்கரமாவை அடைந்து ஒரு உம்ராவை நிறைவு செய்த நிலையில் இறை அழைப்பை ஏற்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மஸ்ஜிதுல் ஹராமில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு ஜன்னத்துல் மொல்லாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். ஆகவே அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புக்கினியவர்களே, சிலர் இவ்வாறான சைக்கிளில் வருபவர்கள் அல்லது நடந்து வருபவர்களை கமெண்ட்ஸில் போடுறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று. அது அவர்களுடைய ஈமான், அவருடைய உள்ளத்தை பொறுத்த விஷயம். அவருடைய நியத்தை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவரை குற்றம் காண்பதற்கான ஒரு இடமாக அதை அமைத்து விடக்கூடாது. ஆகவே நெகட்டிவ்க்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது இல்லையா? ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க, ஒரு தவறான தகவல் 30% வட மாநிலத்தவர்கள் வெளியேறிட்டாங்க. நெகட்டிவ்க்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது. உங்களுக்கு துன்பம் வந்தால் அது ஒரு நாள் முழுசாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷம் அரை மணி நேரம் தான் நிற்கும் இல்லையா? அதனால்தான் சகோதரர் சொன்னார், எழுந்தவுடன் நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று சொன்னார் இல்லையா? அது எவ்வளவு பெரிய உண்மை, அது எவ்வளவு ஆழமான உண்மை அது. ஆகவே இறைவனை நினைக்கின்ற போது உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று சகோதரர் நினைவுபடுத்தினார். நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை தான் இது. இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் நிறைய கஷ்டப்படுகிறோம், நிறைய சம்பாதிக்கின்றோம், நிறைய உழைக்கின்றோம். ஆனால் இது எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காகத்தானே. மறுமை என்று ஒன்று உள்ளதே, அதற்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன கஷ்டப்படுகிறோம், என்ன சம்பாதித்து வைத்துள்ளோம் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களை கேட்டுக்கொள்ளுகின்ற போது மனம் நிச்சயமாக கஷ்டப்படுகிறது இல்லையா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவரை கடந்து வேகமாக ஒருவர் சுறுசுறுப்பாக, அதுவும் வேகமாக சுறுசுறுப்பாக வாழ்வாதாரத்தை தேடி ஓடுகிறார். அப்பொழுது அவரை சுற்றி அமர்ந்திருந்த தோழர்கள் எல்லாம் நபிகளாரிடம் கேட்டார்கள், நாயகமே, வாழ்வாதாரத்தை தேடி இந்த நபர் இவ்வளவு சுறுசுறுப்பாக இவ்வளவு வேகமாக செல்கிறாரே, இதே சுறுசுறுப்போடு இறைப்பாதையில் சென்றால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் இல்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகளார் அவர்கள் சிரித்தவாறு புன்னகைத்தவாறு இவ்வாறு அவர்கள் விளக்கி சொன்னார்கள், யார் ஒருவர் தங்களுடைய சிறு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உழைக்க கிளம்புகிறாரோ அவர் இறைப்பாதையிலே இருக்கிறார் என்று சொன்னார். பாருங்க, எவ்வளவு நுணுக்கமான விஷயம். யார் ஒருவர் தங்களின் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்று உழைக்க கிளம்புகிறாரோ அவர் இறைப்பாதையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் யாரிடமும் கையேந்த கூடாது என்ற சுயமரியாதையோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்க கிளம்புகிறாரோ அவர் இறைப்பாதையிலே செல்கிறார் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே எதனோடு முடிச்சு போட்டுள்ளார்ப்பா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சின்னதாக ஒரு கவலை ஏற்படுது, பிஸ்னஸில் லாஸு, எக்ஸாமினேஷனில் லாஸு, வேலை போயிடுச்சு, இதனை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பரீட்சையில் ஃபெயில் ஆகுறான்னு சொல்லிட்டு தூக்க மாட்டேங்கிறாங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தூக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே நீங்கள் இறைப்பாதையில் இருக்கிறீர்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இது போன்ற மன கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் இவற்றை எவ்வளவு பாசிட்டிவான விஷயம் பாருங்க, இதனை நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்டு வந்து நீங்கள் தோய்வில்லாமல் கடுமையாக உழைக்க வேண்டும் சகோதரர்களே. அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும்? இறைவனுடைய அபிவிருத்தி, பரக்கத் உங்களுக்கு கிடைக்கும். உழைக்கின்ற கரங்களுக்கு நபிகளார் அவர்கள் முத்தமிட்டார்கள். ஆகவே ஒரு முறை உமர் அலி அவர்களிடம் கேட்கப்பட்டது,
10 விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும்னா 10 விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயமாக உழை என்று சொன்னார். கடைசியாக சொன்னது உழை என்று தான் சொன்னார். ஆகவே உழைப்புக்கு இஸ்லாம் தருகின்ற கண்ணியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறதும் தப்பு தான். எப்படி தொழுகைக்காக தொழுகை நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த உணர்வு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஏன் வரல? வராது, பல பேருக்கு வராது. ஏன்னா அதை பிரித்து பார்க்குறான். இது உலகியல், இது வாழ்வியல் என்று பிரித்து பார்க்குறான். வாழ்க்கையே வணக்கம், வணக்கமே வாழ்க்கை என்று சொல்கிறது இஸ்லாம். ஒருவருக்கு வாக்கு கொடுக்குறீங்க, இந்த நேரத்தில் வந்து நிற்கிறேன், அந்த நேரத்தில் நிற்க வேண்டும் இல்லையா? எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து வந்தார் காலையில் லண்டன்லேருந்து. டிக்கெட் புக் பண்ணோம், ஈவினிங் வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். 6 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். 6 மணிக்கு அவர் வரவில்லை. ஃபோனில் சொல்கிறாரு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சாரி பிரதர், ஐ எம் ஆன் த வே, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் 6 மணிக்கு வர முடியல. பாருங்கள், அந்த மனித நேயத்தை பாருங்கள். ஆனால் இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லையே. ஏன்னா நம்ம பிரித்து பார்க்குறோம், உலகியல் வாழ்வியல் என்று. அந்த மாதிரி இல்லையே இஸ்லாத்தில். எதோடு ஆன்மீகத்தை எதோடு முடிச்சு போட்டுள்ளார் நபிகளார் அவர்கள்? இறை நம்பிக்கை எதோடு முடிச்சு போட்டுள்ளார்கள்? ஆகவே நாம் இந்த அடிப்படை விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு முறை கேட்டார்கள், மனிதனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் என்ன நபிகளார் சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்ட போது, எந்த எக்கனாமிஸ்டும் சொல்லுங்க, எந்த பொருளாதார வல்லுநரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நபிகளார் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாங்க. விசாலமான வீடு என்று சொன்னார். விசாலமான வீடு, நீங்கள் தங்குவதற்கு, உங்கள் குழந்தைகள் தங்குவதற்கு, விருந்தினர் வந்தால் தங்குவதற்கு ஒரு விசாலமான வீடு என்று சொன்னார். நல்ல அண்டை வீட்டார் என்று சொன்னார். 3ஆவதாக சொன்னார் நல்ல வாகனம் என்று சொன்னார். இது யாருமே சொல்லுங்க, எந்த பொருளாதார வல்லுநரும் சொல்ல, நல்ல வாகனம் என்று சொன்னார். உங்களுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் ஒரு தர்மம். எதோடு முடிச்சு போடுகிறார்? அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராமல் இருப்பதும். சகோதரர் சொன்னார், கேப்ரியல் அவர்கள், வானதூதர் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும்போது எந்த அளவுக்கு நான் பயந்து போனேன் என்றால், ஒருவேளை சொத்திலே கூட பங்கு தர வேண்டும் என்று சொல்லிவிடுவாரோ என்று நான் பயந்தேன் என்று நபிகளார் அவர்கள் சொன்னதாக சொன்னார். ஏதாவது ஒன்றுன்னா உங்களுடைய வீட்டை விற்கணுமா, முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க, அண்டை வீட்டுக்காரனுக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு எதாவது அவன் தான் ஓடி வருவான். முதல்ல சொந்தம் பந்தம்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து தான் வருவாங்க. அண்டை வீட்டாருக்கு காற்று புகாதவாறு உன்னுடைய மதில்களை, உன்னுடைய சுவர்களை எழுப்பாதே. இந்த ஒரு விஷயத்தை பண்ணாலே பாதி கேஸ் இருக்காதுங்க. இன்னைக்கு பாதி கேஸ் கோர்ட்டில் இருக்காது. எவ்வளவு தொல்லை தருகிறோம் நாம். ஆகவே இஸ்லாம் என்பது வெறும் ஒரு ஆன்மீகத்தின் சடங்கு அல்ல, ஒரு ஜாதி மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. இஸ்லாம் என்பதை ஒரு ஜாதி. ஜாதியில் என்னங்க இருக்கும்? குழந்தை பிறந்தா ஒரு சடங்கு, கல்யாணம் பண்ணால் ஒரு சடங்கு. இதான் சுன்னத் கல்யாணம்னே வச்சிட்டோம் நம்பால். சுன்னத்து கல்யாணம், அது எப்படி அது மைண்டில் வந்ததுன்னே தெரியல நமக்கே. அதை யோசித்தாலே ஆச்சரியமாக உள்ளது. பூனைக்கோ நாய்க்கோ பறவைக்கோ மாடுக்கோ தண்ணீர் அல்லது உணவு அளிப்பது தர்மம். உணவளிப்பது தர்மம். திக்கற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது தர்மம். நம்பிக்கை ஊட்டுகின்ற விஷயங்களை பேசுவது, அதனை குறித்த இடங்களில் செல்வது, அதனை குறித்த வாசிப்புக்கு உட்படுத்துவது ஒரு தர்மம். நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது. மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டுவது தர்மம். உணவு ஊட்டுவது தர்மம். உப்பு இல்லைன்னா என்ன பிரச்சனை நடக்குது வீட்டில்? தட்டே தூக்கி அடிக்கிறான் இல்லையா? ஆனால் இன்றைக்கு உணவில்லாமல் எத்தனை மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு சின்ன பாராட்டு போதுங்க, சின்ன பாராட்டு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா போதுங்க. அதை கூட இவனுக்கு சொல்லுவதற்கு மனமில்லை என்றால் நாம் என்ன சொல்லுவது? மரம் செடி கொடி நடுவது தர்மம். தர்மம் இல்லையா? ஒரு முறை ஒரு தோழர்
தன்னுடைய வயது கடந்து மரங்களை நட்டு கொண்டிருந்தார். நீங்கள் எல்லாம் நபித்தோழர் ஆயிற்று, இந்த வேலைகள் எல்லாம் செய்யலாமா என்று ஒருவர் கேட்டார். அப்பொழுது சொன்னார், நபிகளார் எனக்கு இந்த கட்டளை இட்டுள்ளார், நீ இங்கிருந்து சென்று விடு, வீணா என்னிடம் பேசிக் கொண்டிருக்காதே என்று எச்சரித்தார். கல்வி கற்பதற்காக வைக்கின்ற ஒவ்வொரு கால் அடியும் இறைவனை சென்றடைவதற்கான ஒரு காலடி என்று சொன்னார்கள். விதவைகளை, அனாதைகளை கவனிப்பவர் இரவெல்லாம் நின்று வணங்கியவர் போலாவார், பகலெல்லாம் நோன்பு நோற்றவரை போலாவார் என்று சொன்னார்கள். ஆகவே ஆன்மீகம் என்பது இஸ்லாத்தில் முழுமையாக உள்ளது சகோதரர்களே. ஆன்மீகம் என்பது வெறும் தொழுவதோ அல்லது சில திக்ருக்கள் என்று சொல்லக்கூடிய ஜெபமணிகளை வைத்து உருட்டுவதோ அல்லது ஆன்மீக சொற்களை சொல்லுவதோ இது மட்டும் அல்ல. ஆகவே வாழ்க்கையே வணக்கம், வணக்கமே வாழ்க்கை என்று பின்னி பிணையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம். சொல்லக்கூடிய நானும், நீ கேட்கக்கூடிய நீங்களும் அதனை கடைபிடித்து மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். இது சொல்லாததன் விளைவை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? இது சொல்லாதனால்தான் இத்தனை பிரச்சனைகள் ஓடுது. ஆகவே நாம் இதற்கான ஒரு முயற்சியிலே நம்மளை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சிறந்த தளம்தான் இந்த தளம். இந்த தளத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டு இறைவனிடத்திலே அதற்கான காரியங்களில் நீங்கள் இறைவன் சொன்ன அந்த காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டு உங்களையும் நீங்கள், இதெல்லாம் ஒரு சார்ஜுங்க, இது இந்த இடத்துல வரதில் ஒரு சார்ஜ் இல்லையா? பல்வேறுபட்ட அறிவுகள், பல்வேறுபட்ட தளங்களில் இருந்து மக்கள் வந்து பேசும்போது நமக்கு ஒரு சார்ஜ் தானே இது. நல்ல மனிதர்களோடு பேசுவது, நல்ல மனிதர்களோடு உறவாடுவது, நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது அனைத்துமே தர்மத்திலே வந்து சேரும் சகோதரர்களே என்று சொல்லிக்கொண்டு, சொல்லக்கூடிய நானும் நீங்களும் இதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.